நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது பல அதிசயம் நிறைந்த கைகருப்பு மந்திரம். இந்த கைகருப்பு மந்திரம் சித்தி பெற்றவங்க வேண்டிய பொருளை கொண்டுட்டு வரோம். ஒரு ஆள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நேரடியாக பார்த்த மாதிரி சொல்லும். ஒரு ஆள் பைக்கில் அதாவது எவ்வளோ பணம் வச்சிருக்கிறாரு அப்படின்றத கூட இது தெளிவாக சொல்லக்கூடியது இந்த கைகருப்பு. இதை அவங்க பயன்படுத்தினவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க மாந்திரியத்தில். அந்த அதிசயமான ஒரு கைகருப்பத்தை இன்னைக்கு வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, துருமரணம் அடைஞ்ச ஒரு ஆணா பெண்ணா அவங்களுடைய அஸ்தி ஒரு 1/4 கிலோ, அதோட களிமண் ஒரு 1/4 கிலோ வேண்டியதை எடுத்து எண்ணெயை ஐங்காய எண்ணெய் ஊற்றி அதை பொம்மை செஞ்சு வச்சுக்கணும். பொம்மை செஞ்சு வச்சு ஒரு தனியாக ஒரு 10 கொத்து ரூமில் இந்த கைகருப்பு மந்திரத்தை, இதில் கொடுத்துருக்க கைகருப்பு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 336 தடவை சொல்லணும். காலையில் 336, சாயந்தரம் 336 தடவை சொல்லணும். இதை சொல்லும்போது கைகருப்பு மூஞ்சூர் வடிவத்தில் ஃபஸ்ட்டு வருவார். அதுக்கடுத்து அவர் நேரடியாக நம்மளுக்கு வேண்டிய உதவியை செய்வார். இதனால் லாட்ரி சீட்டு, ரேஸு, என்னென்ன உலகத்தில் ஜெயிக்க முடியாதோ அத்தனையும் ஜெயிச்சு தர்றவர் தான் இந்த கை கருப்பு. ஜனவசியம், பணவசியம் அவ்வளவுதான் கொடுப்பாரு. இது எல்லை இல்லாத ஒரு கருணை அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த கைகருப்பு அப்படின்றவர் தெய்வம் கிடையாது. கருப்புசாமி, கருப்பணசாமி அப்படின்ற மாதிரி இது தெய்வம் கிடையாது. அதே உருவத்தில் சாம்பல் நிறத்தில் இது உருவம் தெரியும். அதனால தான் இதை கைகருப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை நல்ல முறையாக இதை பயன்படுத்தக்கூடியவங்க தமிழ்நாட்டிலே அவ்வளோதான் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்க பூராமே பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க. மாந்திரியத்திலே பெரிய உச்ச நிலையில் இருக்காங்க. புதையல் எடுக்கிறது, ஒரு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறது, இந்த மாதிரி. நீங்களும் இந்த கைகருப்பை எல்லோரும் பயன்படுத்தலாம்னு தவறு கிடையாது. ஆனால் அந்த அஸ்தி அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த இது முடியாதவங்க இந்த முப்பு அப்படின்றவங்க வைத்தியர் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த முப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கி அதில் இந்த பொம்மை செஞ்சுக்கலாம். அதே பலனை இது கொடுக்கும். நான் அந்த முப்பு அப்படின்றத வச்சு தான் இந்த கைகருப்பை சித்தி பண்ணியிருந்தேன். அது ஒரு 3 வருஷத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுத்தது தான் இந்த கைகருப்பு. இதனுடைய மந்திரம் பாருங்கள். எந்திரம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த எந்திரத்தை அந்த பொம்மை உள்ளே எழுதி அந்த பொம்மைக்குள்ளே உள்ளே வச்சிடணும். ஐங்காயம் போட்டுட்டு அந்த பொம்மை செய்யணும். அந்த இதில் இந்த எந்திரத்தை உள்ளே சொல்லி வச்சிடணும். இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, பிண்டம் எரிய கூவி, பிறபிண்டம் அறிய கூவி, ஆகாசம் தெரிய கூவி, கட்டுக்கரம், கைகருப்பு வசிய வசிய, கைகருப்பு வசிய வசிய. இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். இது முற்றிலுமாக தமிழ் மந்திரம். இந்த மந்திரம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். இது ஆவிகளுக்கு அரசன் இந்த கருப்பு அப்படின்றவர். இவரை முறையாக கும்பிட்டா பல வழியில் நன்மை செய்வார். இதில் எதுவும் நிறைகுறை இல்லாமல் ரொம்ப சுத்தபத்தமாக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். கைகருப்பு மந்திரத்தை இவருக்கு பிடிச்சமானது கருப்பு முச்சப்பயிறு. அந்த இதை வச்சு மேற்கொண்டு எப்பவும் அபிஷேகத்துக்கு என்னென்ன பயன்படுத்துவோமோ அத்தனையும் வச்சு இந்த கருப்பு மொச்சப்பயிரை அவிச்சு அதில் காராமணி போட்டு 2ஐயும் பிரட்டி வச்சாவே இவருக்கு அந்த இதே போதுமானது. இதை முறையாக செய்யுங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த மந்திரத்தை கொடுக்குறேன். ரொம்ப நன்றி.